Father, Father, for they know not what they do. Forgive them, forgive them. ரத்தமே மன்னிக்க வேண்டும் என்று கூறுதே. ஆபேலின் ரத்தமே தண்டிக்க வேண்டும் என்று கூறுதே. மறுத்த நீதிமான்களின் ரத்தமெல்லாம் பழி தீர்க்க வேண்டும் என்றுதான் கூறுகின்றதே. எவரின் ரத்தமோ மேன்மையானது, யாரின் ரத்தமோ மன்னிக்க சொன்னது. இயேசு ரத்தமே இந்த புவியில் எதிரிகளையும் மன்னிக்க கூறுகின்றது. மனிதனுடைய பாவங்களை கழுவுகின்றது. இயேசு ரத்தமே மன்னிக்க வேண்டும் என்று கூறுதே. ஆபேலின் ரத்தமே தண்டிக்க வேண்டும் என்று கூறுதே. என்னை கொன்றானே அண்ணன் என கேட்கவே அவனை தேவன் விடவில்லையே. பழி தீர்ப்பாயே என அவன் கேட்கவே காயினை விடவில்லை. மரித்தோரும் மன்னிக்கவே இல்லையே. பரதீசுக்கு சென்றாலும் விடவில்லை. இயேசு ரத்தமே இந்த புவியில் எதிரிகளையும் மன்னிக்க கூறுகின்றது. இயேசு ரத்தமே மன்னிக்க வேண்டும் என்று கூறுதே. ஆபேலின் ரத்தமே தண்டிக்க வேண்டும் என்று கூறுதே. ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும் போதிலே நியாயம் தீர்ப்பாயே என கேட்கவில்லை. ஸ்தேவானை கொல்லும்படி சவுலும் கூடவே இருந்தாலும் சவுலை இயேசு ரட்சித்தாரே. இயேசு அன்பை உலகிற்கே அறிவிப்பாயா? உன்னை கொல்லுகின்றவனுக்காக ஜெபித்திடுவாயா? இந்த இயேசுவையே என்றே நீ நம்பினாய். மன்னிப்பை கற்பிப்பது இயேசு ஒருவரே. அதனாலே அதிகாரம் பெற்றாரே. இயேசு
ரத்தமே மன்னிக்க வேண்டும் என்று கூறுதே. ஆபேலின் ரத்தமே தண்டிக்க வேண்டும் என்று கூறுதே. ஆபேலை விட மேன்மையான இயேசுவினிடமே புதிய ஏற்பாட்டிடமே நீ வந்தாயே. ஆபேலை போல கேட்காமல் இருக்க வேண்டியே கற்பித்தான் ஸ்தேவான் புது ஏற்பாட்டிலே. எத்தனை முறை சகோதரனை மன்னிப்பது, 70 முறைதானே மன்னிப்பது. இந்த ரத்தமே ஞாயிறன்று நீ பருகும் போது மன்னிக்க வேண்டுகின்றது. ஆராதனையில் மன்னிப்பு கிடைக்கின்றது. இயேசு ரத்தமே மன்னிக்க வேண்டும் என்று கூறுதே. ஆபேலின் ரத்தமே தண்டிக்க வேண்டும் என்று கூறுதே. மரித்த நீதிமான்களின் ரத்தமெல்லாம் பழி தீர்க்க வேண்டும் என்றுதான் கூறுகின்றதே. எவரின் ரத்தமோ மேன்மையானது, யாரின் ரத்தமோ மன்னிக்க சொன்னது. இயேசு ரத்தமே இந்த புவியில் எதிரிகளை மன்னிக்க கூறுகின்றது. மனிதனுடைய பாவங்களை கழுவுகின்றது.